அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6வது வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை முன்னெடுக்கும்போது நாமே ஒரு தீர்மானம் செய்து நாம் அந்த காரியங்களை முன்னெடுக்கிறோம். அது தோல்வியில் போய் இன்று முடிகிறது. நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு ஜெயமாய் முடிவடைய வேண்டுமென்றால் நாம் ஆண்டவருடைய ஆலோசனையினாலும் ஆண்டவருடைய பலத்தினால் நம்முடைய ஞானத்தை கொண்டும் ஆண்டவருடைய ஆலோசனைக்காரர்கள் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டும் நாம் அந்த செயலை முன்னெடுக்கும்போது அந்த செயல் ஜெயமாக முடியும். ஆம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய ஒரு செயலை ஆரம்பிக்கும்போது தேவனுடைய விசுவாசத்தையும் அவருடைய ஞானத்தையும் கைக்கொண்டு அவருடைய ஆலோசனையினால் நாம் செய்யப்படும் பொழுது நம்ம குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியமாக இருந்தாலும், ஒரு தொழில் காரியமாக இருந்தாலும், வேலை செய்கிற காரியத்தில் இருந்தாலும் ஒரு ஜெயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமா? நாம் அவரை பற்றி கொண்டு அவருடைய ஞானத்தினால் நாம் செய்யும்போது அதில் நிச்சயம் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த ஜெயம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் கிடைக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் ஜெயமாக ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.